மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதலை விட கண்ணீர் மட்டும்தான் அதிகமாகவே உங்களுடைய உறவுகள் இதுவரைக்கும் கொடுத்திருக்கும். எந்த உறவுகளிடம் எப்படி பழகினாலும் சரி, ஆரம்பத்தில் உங்களுக்கு அது இனிமையாகத்தான் இருக்கும். எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் அந்த உறவுகள் உங்களுக்கு மறக்க வைப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் காலங்கள் கடக்க கடக்க, வருடங்களாக மாற மாற அந்த உறவுகளின் உண்மையான முகங்கள் உங்களுக்கு தெரிய வந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு உறவை விட்டு செல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் ஒரு தடவை பழகிவிட்டால் அந்த ஒரு நபர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாகவே போனாலும் அவர்கள் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய காதலி, காதலன் என்று நினைத்து கொண்டு எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் அவ்வளவு எளிதில் ஈடுபட மாட்டீர்கள். எனவே அவர்களை திருத்தத்தான் நீங்கள் எப்பொழுதுமே முயற்சி செய்வீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகள் உங்களுடைய மனதையே உடைத்துவிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் காதல் வாழ்க்கைக்குள்ள மட்டும் கிடையாது, நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ளையும் நிச்சயமாகவே நடந்திருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தை விட வெளியிலிருந்து பழகக்கூடிய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். மேஷம் ராசிக்காரங்களின் 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானமாக அமைந்துள்ளது. இந்த இடத்தில் அசுப கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் காதலித்த நபர் அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட கண்ணீரை மட்டும்தான் அதிகமான ஒரு பரிசாகவே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுடைய மனதளவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் காதலித்த உறவாளியே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களும் தேவையில்லாத நம்ப வைத்த ஒரு துரோகங்களும் கூட நிச்சயமாகவே கிடைத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முறை கண்ணை மூடி நினைத்து பார்த்தால் அவங்களுக்காக நான் என்னவெல்லாமோ செய்து கொடுத்தேன். இது காதல் வாழ்க்கைக்குள்ள மட்டுமல்ல, நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ளையும் இது நிச்சயமாகவே பொருந்தும். கண்ணை மூடிக்கொண்டு நான் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்கள் ஏன் இப்படி அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு குற்றவாளியை போல என்னை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்த விஷயங்கள் இன்னும் அதிகமாகி கொண்டே தாங்க இருக்கும். அது மட்டுமல்லாம உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது, மற்றவங்களோடு உங்களை ஒப்பிட்டு பேசி உங்களுடைய சுயமரியாதைகளை காயப்படுத்துவது போன்ற செயல்களால் நீங்கள் தினமும் மனதிற்குள் அழுது தீர்த்த ஒரு நாட்களும் இன்னும் இழந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த உறவில் ஏன் தான் நம்ம இணைந்தோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களை மன ரீதியாகவே சித்திரவதைக்கு உள்ளாக்கிய ஒரு நபர்களும் அவங்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். இறுதியில் உங்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே நடந்தது. ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுத்தமடையும் பொழுது உங்களை அளவைத்தவர்கள் உங்களுடைய அன்பின் அருமையை உணர்ந்து வருந்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வரும். ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் இன்னும் நம்மளை என்ன நினைத்தால் என்ன, அவர்களுடைய உண்மையான முகங்கள் தான் தெரிந்துவிட்டதே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டு ஒரு பக்கம் இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எங்கிருந்து தான் இந்த மாதிரி உறவுகளும் இந்த மாதிரியான நபர்களும் வருகிறார்கள் என்று தெரியாது. ஒருவருடைய பொய்யான குற்றச்சாட்டு உங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்க வைத்திருக்கும். மேஷம் ராசிக்காரங்களை, சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகள் எதிரிகளாகத்தான் நம்ம நினைப்போம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரிகளால் மட்டும்தான் சதிகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. ஏனென்றால் உங்களால் எதிரிகளை எப்பொழுதுமே சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு மனதைரியமும் இருக்கும், உடல்ல ஒரு தைரியமும் இருக்கும். இதை கண்டும் நீங்க அஞ்ச மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுது நமக்கு நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள் கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. ஏனென்றால் நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அதனை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை நம்பியவர்களின் தவறான புரிதல்களால் மட்டுமே தான் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் இன்னும் வந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒருவரின் பொய்யான வார்த்தை, தவறான தகவல் அல்லது உண்மை இல்லாத குற்றச்சாட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர்கள் உங்களிடம் நேரடியாக எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமாவது இருக்கிறதா என்று கேட்டிருந்தால் கூட உங்களுடைய மனசு வலித்திருக்காது. ஆனால் உங்களிடம் கேட்காமல் இவன்தான் அனைத்திற்கும் காரணம் என்று உங்கள் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்திய போது அந்த நிமிடமே உங்களுடைய மனது உடைந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய பெயரையும் இத்தனை நாட்கள் நீங்கள் சேர்த்து வைத்த சில உறவுகளையும் உடைய மதிப்பு, மரியாதை, வேலை, வாழ்க்கையின் சில முக்கியமான பகுதிகளையே பாதிக்க வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு
மாறி இருப்பீர்கள் என்று எந்த நபரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த நபர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை தாங்க உடைய மனதையே கிழித்து எறிந்துவிட்டு இன்னும் சில பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கு. நான் உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இந்த நிலைமைகள் ஏற்பட்டது என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் அதிகமாக ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுகளை தேடி கொடுக்கும். யாரிடம் நம்ம எப்படி இருக்க வேண்டும், இனிமேலாவது யாரை எந்த இடத்தில் வைத்து நம்ம பழக வேண்டும் என்கிற சில உண்மைகளை உங்களுக்குள்ள இது நிச்சயமாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வைக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் சில சோதனைகள் மனிதனின் கர்ம பாடங்களை முடித்து புதிய பாதைகளை திறக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்படுது. நீங்கள் சந்தித்த அந்த கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று தான் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்தீர்கள். ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இன்னும் நடக்கவில்லை. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறி நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். இனிமேல் யாருடைய வார்த்தைகளையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாமல் உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் மட்டும் பயன்படுத்தி நீங்கள் முடிவு எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நல்லது என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்களுடைய அதிபதிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். இது உங்களுடைய தலையெழுத்தவை நிச்சயமாகவே மாற்றி போட்டுவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் தீர்வதற்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாகவே நடப்பதற்கும் இந்த ஒரு செயலை மட்டும் செவ்வாய்க்கிழமை நாளில் தீபமாக நீங்கள் ஏற்றி வந்தால் முன்னேற்ற பாதை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எளிதாகவே கிடைத்துவிடும். ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்குவதற்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மாபெரும் ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை நாளில் நான் சொல்லுவது போல நீங்கள் விளக்கை ஏற்ற வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாளில் காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு எந்த நேரத்தில் நேரம் கிடைக்கிறதோ அங்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதாவது முருகன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு, அது தனி முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் ஒரு கோவிலுக்குள் முருகனுடைய சிலை சிறிதாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு சென்று அங்கு 6 நெய் விளக்கை வாங்கி கொள்ளுங்கள். 6 நெய் விளக்கை வாங்கி அது 6 வெத்தலையை வட்டமாக வைத்துவிட்டு அதற்கு மேல இந்த 6 நெய் விளக்குகளை மட்டும் நீங்கள் வைத்து ஏற்றி வந்தாலே போதும். இதை மட்டும் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் மனதார ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொண்டு செய்து பார்த்தால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு என்பது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்வதால் திருஷ்டிகள் நீங்கும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் இந்த மாபெரும் எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சரவணப்பவ என்கிற மந்திரத்தை மனதிற்குள் கூறி நீங்கள் செய்து வாருங்கள். இது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இந்த செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ நீங்கள் நெய் தீபம் அல்லது செவ்வரளி மலர சாற்றி தீபத்தை ஏற்றி நீங்க வழிபட்டு வந்தா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷங்களும் இரத்தம் சம்பந்தமான நோய்கள் என எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். ஆனால் இதை ஒரு தடவை மட்டும் நீங்க பண்ணிட்டு தீரலன்னு கூறினா அதில் எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது. அதையும் நீங்க மனதுக்குள்ள கொஞ்சம் புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தின் ஒளி உங்களுடைய வாழ்க்கையில மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தங்கும் தடையுமின்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். அதே போல இதை நீங்கள் செய்வதால நீங்கள் எடுத்த துணிச்சலான முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்களில் உயர்த்தி உங்களை சுற்றி இருந்தவர்கள் கூட உங்களுடைய முடிவை புரிந்து கொள்ளாமல் இருந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். சிலர் இது சரியான முடிவு கிடையாது என்று கூறி நீங்கள் எடுத்த முடிவுகளை கூட மாற்றியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த ஒரு வார்த்தைகளை கூறும் வரைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அது எப்படிப்பட்ட தவறான முடிவாகவே சென்றாலும் அது என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் இருந்த உங்களுக்கு அவர்கள் கூறிய அந்த ஒத்தை வார்த்தையால்
உங்களுடைய மனமானது உடைந்து பிறக்கும். அடுத்து இதை செய்யலாமா வேண்டாமா என்று நீங்கள் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னதை கேட்டு நீங்கள் முன்னேறி இருக்கலாம். மேஷம் ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய பலர் அவங்களுடைய துணிச்சல் ஒரு முறை மனதில் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். எனவே மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை நம்புங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே கடந்த காலத்தில் பகிர்ந்த விஷயங்களை இன்று நீங்கள் தைரியமாகவே எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளுக்கு இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள். அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இனி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் என்பதை சிந்தித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு தெளிவு என்பதையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷம் ராசிக்காரங்களை நீங்கள் எடுத்த சரியான முடிவு ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். எனவே சிறியதாகவே இந்த ஒரு நாளில் தெரியக்கூடிய முயற்சி நாளை உங்களுடைய வெற்றியின் அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். அப்படி பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தால் வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் முன்னேற முடியாது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய மனமானது உடைந்து பிறக்கும். அடுத்து இதை செய்யலாமா வேண்டாமா என்று நீங்கள் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னதை கேட்டு நீங்கள் முன்னேறி இருக்கலாம். மேஷம் ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய பலர் அவங்களுடைய துணிச்சல் ஒரு முறை மனதில் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். எனவே மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை நம்புங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே கடந்த காலத்தில் பகிர்ந்த விஷயங்களை இன்று நீங்கள் தைரியமாகவே எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளுக்கு இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள். அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இனி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் என்பதை சிந்தித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு தெளிவு என்பதையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷம் ராசிக்காரங்களை நீங்கள் எடுத்த சரியான முடிவு ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். எனவே சிறியதாகவே இந்த ஒரு நாளில் தெரியக்கூடிய முயற்சி நாளை உங்களுடைய வெற்றியின் அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். அப்படி பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தால் வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் முன்னேற முடியாது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.